So next one, cost of preference share capital. So இங்க preference அப்படிங்கும்போது நம்ம என்னன்னு சொல்லணும், KP அப்படின்னு சொல்லணும். சரியா? Okay. And in the preference shareholdersக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன ரைட்ஸ் இருக்குன்னு கேட்டவங்க கிட்ட, fix a payment of dividend irrespective of the profit of the company. whether இந்த கம்பெனிக்கு ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ அவங்க என்ன பண்ணணும், fix a dividend has to be paid to the preference shareholders. Okay. And இவங்களுக்கு ரெண்டு ப்ரிஃபரன்ஸ் இருக்கு. என்னென்னது? first one, dividend receive பண்றதுல preference, and after that during the wind up யாருக்கு ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணுவாங்க, ப்ரிஃபரன்ஸுக்கு செட்டில் பண்ணிட்டு தான் பேலன்ஸ் இருக்கிறது ஈக்விட்டிக்கு. and generally preference shareholders has no voting rights. if any case necessary அப்படின்னா மட்டும்தான் கேட்பாங்க. ஜென்ரலாக there is no voting rights. ஓகேவா? சரி. and இப்போ நான் டிவிடெண்ட் பே பண்ணுறேன் இல்லையா, இந்த டிவிடெண்ட்டை என்னால் எக்ஸ்பென்சஸாக கன்சிடர் பண்ண முடியாது. அதான் ஆர் நாட் டிடக்டபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அண்ட் டிபெஞ்சருக்கு எப்படி நம்ம பார்த்தோம், ரெடீமபிள் இர்ரெடீமபிள் அப்படின்னு சொல்லிட்டு, அதே மாதிரி தான் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸுக்கும் ரெடீமபிள் இர்ரெடீமபிள் அப்படின்னு ரெண்டு கேட்டகரி இருக்குது. ஸோ இங்கேயும் நம்ம என்ன படிப்போம், ரெண்டு ஃபார்முலாஸ் பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெடீமபிளுக்கு இதை எழுதிக்கோங்க. மோஸ்ட்லி நம்ம டிவிடெண்ட் டேக்ஸ் ஜென்ரலாக கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். அண்ட் இந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஃபார்முலாவில் என்ன வேரியேஷன்ஸ், டிபெஞ்சர்ஸில் என்ன பண்ணியிருப்பீங்க, இன்ட்ரெஸ்ட் டேக்ஸ் கன்சிடர் பண்ணால் 1 minus t plus RV minus NP divided by N the whole divided by RV plus NP divided by 2. ஸோ இந்த ஃபார்முலா தான் நம்ம டிபெஞ்சர்ஸ்க்கு பார்த்தோம். கரெக்டாக சேம் அதே ஃபார்முலாவை பாருங்கள். இங்கே வேறு ஏதாவது மாறி இருக்கா? இங்கே என்ன இருக்குது, இன்ட்ரெஸ்ட்டுக்கு பதிலாக டிவிடெண்ட்டு அண்ட் டேக்ஸ் ரேட் கிடையாது, அண்ட் ப்ளஸுக்கு பதிலாக மல்டிப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? ஸோ இந்த சின்ன வேரியேஷன்ஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் டேக்ஸை கன்சிடர் பண்ணிங்கன்னா இங்கே என்னென்னு எழுதணும், வெறும் டேக்ஸுக்கு பதிலாக டிடி அப்படின்னு போடணும். வேறு ஏதாவது வேரியேஷன்ஸ் இருக்கா? டிபெஞ்சர்ஸ் பார்த்தப்ப இந்த இடத்துல ப்ளஸ் வந்திருக்கும், இங்கே மல்டிப்ளிகேஷன், அதுதான் டிஃப்ரென்ஸ். and if in case irredeemable-ஆக இருக்குது அப்படின்னா dividend divided by net proceeds இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். and tax கன்சிடர் பண்ணாங்க அப்படின்னா 1 plus dt இது எக்ஸ்ட்ராவாக சைடில் வரும். சரிங்களா? and next one, computation of dividend tax. ஸோ இந்த டிவிடெண்ட்டில் டேக்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு யார் பே பண்ணிட்டு இருந்தாங்கன்னா ஷேர்ஹோல்டர்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ வந்து அது கம்பெனிஸ் வந்து பே பண்ணுற மாதிரி ப்ரொவிஷன்ஸை சேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த டிவிடெண்ட் டேக்ஸ் கால்குலேட் பண்ணும்போது சர்சார்ஜஸ் ஏதாவது இருக்குது, எஜுகேஷன் செஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்க. சம்குள்ளே போயிடலாமா? இல்லஸ்ட்ரேஷன் 9 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். BP Limited issued 60,000 12% redeemable preference shares at 100 each and premium வந்துட்டு 5 rupees and redeemable after 10 years at a premium of 10% and flotation cost 3 rupees சொல்லியிருக்காங்க. You are required to calculate the cost of preference share capital and dividend tax இக்னோர் பண்ணிருங்கன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. என்னப்பா? ஓகே சரி, ஃபஸ்ட்டு கிவன் சொல்லுங்கள் அண்ட் இதை எப்படி நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஷேர் ப்ரைஸ் என்ன? 100 அண்ட் இஷ்யூ பண்ணும்போது என்ன பண்ணியிருக்காங்க, 5 rupees ப்ரீமியம் அண்ட் ரிடம்ஷன் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள், 10 rupees ப்ரீமியம்
and n வந்துட்டு 10 years. Flotation cost எவ்வளோப்பா 3 rupees சொல்லியிருக்காங்க. அவ்வளோதானே given informations. And preference dividend 12 and 12% நான் 100ல சப்ஸ்டிட் பண்ணாலும் எனக்கு 12 rupees அப்படின்னு வரும். கரெக்டா? சரி, ஃபார்முலாவில் அப்படியே சப்ஸ்டிட் பண்ணிக்கலாமா? டிவிடெண்ட் RV plus NP divided by 2. So இங்கே interest 12 and redeemable value என்னது 100 plus 10. So இப்போ 110 minus net proceeds. So 5 rupees premium. கரெக்டுங்களா? So இப்போ 105 and flotation cost minus பண்ணீங்கன்னா 102 divided by 110 plus 102 whole day. One second. எவ்வளோ years? 10 years. சிம்பிளை பண்ணுங்க. ஆனால் அது இப்படி போட்டால் ஆன்சர் வராதே. இங்கே ஆக்சுவலி ப்ளஸ்ன்னு இருந்தால் தானே ஆன்சர் வரும். செக் அவுட் பண்ணுங்க. எவ்வளோ வருது? டிபெஞ்சர்ஸ் போட்டோல அந்த மாதிரி ப்ளஸ் பண்ணியே போடுங்க. எவ்வளோ வருதுன்னு பாருங்க. ப்ளஸ் பண்ணி போடுங்களா. $18 எப்படி? என்ன இது சிம்பிளை பண்ணால் எவ்வளோ வருது? 12.08 அப்படின்னு வருதா? and after that இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் எவ்வளோ வருது? 110 plus 102 divided by 2 என்னப்பா? 106. and இப்போ இதை சிம்பிளை பண்ணுங்க. into 100 12.05. இங்கே ஃபார்முலாவில் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா? ப்ளஸ்ன்னு ஆட் பண்ணிக்கோங்க. மிஸ் ஆகிடுச்சு போல. நெக்ஸ்ட் ரெண்டு சம்மும் நீங்களே ட்ரை பண்ணுறீங்களா? Y company limited issues 10,000 12% preference shares at 100 each at a premium of 10% but redeemable 20% premium after 5 years. The company pays under writing commission at 5%. writing commission என்ன பண்ணுவீங்க? flotation cost நம்ம எப்படி மைனஸ் பண்ணோம் அதே மாதிரி writing commissionனும் நம்ம மைனஸ் பண்ணிக்கணும். and after that if tax on dividend is 12.5% and surcharges 2.5, education cess 3. so இப்போ dividend ஓட tax எப்படி நீங்க கன்சிடர் பண்ணுவீங்க? dividend tax எடுக்கும்போது என்னென்ன எடுக்க சொல்லியிருக்கேன் நான்? basic charge 12.5%, கரெக்டா? and after that I have to add surcharges எவ்வளோ percentage? 2.5%. இந்த 12.5ல 2.5% என்னன்னு கம்ப்யூட் பண்ணுங்க. இந்த பேசிக்ல இருந்து தான் நீங்க அந்த பெர்சன்டேஜை எடுக்கணும். சரியா? அவங்க கொடுத்துருக்க பெர்சன்டேஜை அப்படியே ஆட் பண்ணி போடக்கூடாது. என்னப்பா? ஜீரோ பாயிண்ட் திரும்ப சொல்லுங்க. 3125 and after that extra என்ன சொல்லியிருக்காங்க? education chess. இப்போ இதை டோட்டல் பண்ணா எவ்வளோ வருதுன்னு பாருங்க.
12.5ஐயும் இந்த அமௌண்ட்டையும் டோட்டல் பண்ணால் எவ்வளோ வருது? and education chess calculate பண்ணும்போது இந்த percentageல calculate பண்ணணும். 0.384. okay, so இப்போ total around 13. so இதுதான் என்னோட dividend tax ஓட percentage. and இதில் வேறு ஏதாவது காம்ப்ளிகேட்டடாக இருக்கா? கமிஷனை அது நீங்களே கம்ப்யூட் பண்ணிப்பீங்களப்பா? சரி போடலாமா? இது ஒன்று கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. எப்பயுமே ஃப்ளோட்டேஷன் காஸ்ட் ஆகட்டும், எக்ஸ்ட்ரா கமிஷன் ஏதாவது கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ப்ரீமியமாக டிஸ்கவுண்ட்டா அப்படின்னு அதை நான் கம்ப்யூட் பண்ணிவிட்டு அதில் தான் அந்த பர்சன்டேஜ் எடுக்கணும் ஃப்ளோட்டேஷன் காஸ்ட்டோட. சரியா? ஸோ அதை சிம்ப்ளிஃபை பண்ணால் வில் கெட் 14.86%. வந்துருச்சா? ஓகே. அண்ட் நெக்ஸ்ட்டு இல்லஸ்ட்ரேஷன் என்ன ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க? irredeemable preference shares. ஸோ இப்போ irredeemable அப்படின்னா நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன்? KP ஈக்குவல் டு டிவிடெண்ட் டிவைடட் பை நெட் ப்ரொசீட்ஸ், அவ்வளோதான். அண்ட் அது பார் வேல்யூ எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள், 100. ஓகே. அண்ட் டிவிடெண்ட் டேக்ஸ் 10%. ஸோ இப்போ 10 divided by 100 10%. and discount 10% சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த கேஸில் 10 divided by 19 அப்படின்னு வரும். 11.11 அப்படின்னு வரும். சரியா? அண்ட் ப்ரீமியம்னா எனக்கு என்ன ஆகும்? அமௌண்ட் ஆட் ஆகுமா? 10 divided by 100 ப்ளஸ் ப்ரீமியம் 10 rupees. ஸோ இப்போ 110 டிவைட் பண்ணோன்னா வில் கெட் ஓகே. ஸோ இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ காஸ்ட் ஆஃப் டிபென்ச்சர்ஸ் அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்கா?